சக்திவேலு காலையில எந்திரிச்சதும் கால்ல சுடு தண்ணி ஊத்துனாப்படி மாறி வடிவு 2 பேரும் வாங்க இங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த அப்பத்தா இருந்துகிட்டு என்னடா கால்ல சுடு தண்ணி ஊத்துனாப்படி இந்த பறந்துகிட்டு இருக்கிற அப்படின்னதும், ஆத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாண வேலையா நான் ரொம்ப நாள் லீவ் போட்டேன், இப்ப குடோனுக்கு போறேன் அப்படின்னு பறக்க குடோனுக்கு போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா எதிரில அம்மா பொண்ணு புரோக்கர் வராரு. அத பார்த்ததுமேட்டு ஐயா என்னையா இப்படி பண்ணி புட்டீங்க அப்படின்னு சொன்னதும், என்னையா என் பிள்ளைக்கு கல்யாணமே நடத்தி முடிச்சுட்டேன், உன்னைய பொண்ணு பார்க்க சொன்னா இப்ப பார்க்க மாட்டேன், ஒரே 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனே நீங்க சொன்னீங்களே ஜமீன்தார் வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. அதுவும் இல்லாம இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சும் அந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் நல்ல பொருத்தம், எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி காசிக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்னடானா நீங்க சட்டு புட்டுன்னு கல்யாணத்தையே பண்ணிட்டீங்க. உங்களோட தராதாரம் என்ன? நீங்க இப்ப பொண்ணு எடுத்திருக்க வீட்டுல தராதாரம் என்னனே? உங்களுக்கு அந்த வீடு ஏணி வச்சா கூட எட்டுமானே அப்படின்னு சொல்லவும், என்னையா பண்றது, என் புள்ளதான் அப்படி பேரை கெடுத்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே இப்பயும் ஒண்ணு கெட்டு போகலனே, இது நீங்க நினைச்சா மனசு வச்சா முடியும். எப்படியா? அந்த பொண்ணு ஒண்ணு இல்லாத வீடு, அந்த அளவுக்கு ஒன்னும் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் அதை ஏதாச்சும் பண்ணணும்னே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீசைய முறுக்கி விட்டுட்டே நம்ம குடோனுக்கு போறாங்க. யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றதுன்னு போகும்போது நம்ம சக்திவேலுக்கு குமார் போன் பண்றாரு. அப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னதும், டேய் குடோன்ல இருக்கண்டா. இல்லப்பா சுடரை நான் வெளியே கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, வெளியே வா போயிட்டு வா, அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கிறாங்க. இல்லப்பா பணம் வேணும் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. உங்க பணம் வேணும்னு சொல்லவும் சக்திவேலுக்கு அப்பதான் ஷார்ப்பா ஒரு ஐடியா தோணுது. அப்ப நேரா வீட்டுக்கு வராங்க. வந்ததுமேனு சுடரு இங்க வாமா அப்படிங்கிறாங்க. சுடர் வந்தாங்க பார்த்தா ரொம்ப அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லாவே வரல. இத பார்த்ததுமேன்ட்டு, ஏமா இப்படி வர்ற, நீ யார் மருமக? சக்திவேல் வீட்டோட மருமக, இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணலாமா? இங்க பாருடா என் மருமகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி பணத்தை அப்படி ஏன்ட்டு நம்ம சுடர் கையில கொடுக்கறாங்க. என்னப்பா வந்ததும் என் பொண்டாட்டி கையில கொடுக்கறீங்க? அவ தானடா நம்ம வீட்டு மகாலட்சுமி கையில கொடுத்தாதான் பணம் வீட்டுல இருக்கும், உன்கிட்ட கொடுத்தா பணம் எல்லாம் வீட்டுல இருக்காதுடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுறாங்க. அப்பதான் அவர் கேக்குறாரு, இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களே, இப்ப எப்படி இவர் கேட்ட உடனே பணத்தை எடுத்து நீட்டுறாருன்னு நம்ம அப்பத்தாவுக்கு ரொம்ப ஒரே குழப்பமா இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம குமரவேலும் சுடரும் 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப இவருக்கு ஒரு பக்காவா பிளான், எப்படியாச்சும் வண்டியை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விட்டுட்டோம்னா பாதியிலேயே நிப்பாங்க, அப்ப நம்ம பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்தத பிரேக் எல்லாம் வயரெல்லாம் அத்து விட்டு டயரை பஞ்சர் பண்ற மாதிரி ஊக்கெடுத்து குத்தி விட்டுட்டாரு. இவங்க 2 பேரும் முன்னாடி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தா 2 கட்டப்பை நிறைய, வெளியே வந்து பார்த்தா பஞ்சரு, அதுவும் இல்லாம இது வண்டி பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப பஞ்சருங்கமும் உடனே நம்ம சக்திவேலுக்கு கால் பண்றாங்க. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நானா ஒரு பேக்கரியில இருக்கேன்டா அப்படின்னதும், எந்த பேக்கரின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் நம்ம இங்க இருக்கும்ல, அப்படி நம்ம எப்பயும் வருவோம்ல அந்த பேக்கரி. அப்பா அந்த பேக்கரிக்கு ஆப்போசிட்ல தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுடா, மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா பைக்கு பஞ்சரா போச்சு, இவ எப்படிப்பா பைக் சரி பண்ற வரைக்கும் என் கூடயே இருப்பாளா, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சரிடா மகனே அப்படின்னு நம்ம சக்திவேலும் சுடரை ஏத்திட்டு வராங்க. வரும்போது பேசிக்கிட்டே வராரு. ஏமா சுடரு நீ என்ன வரைக்கும் படிச்சிருக்க, நல்ல புத்திசாலி பொண்ணா இருக்க அப்படின்னு சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அவங்களும் பேசுறாங்க. இல்ல நம்மளுக்கு எம்புட்டு சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமாமா, என் புல் தருதலையா இருந்துட்டியான், அவன் சொத்து எவ்வளோ இருக்கு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டான், இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் அங்க காட்டி விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னையா சொல்றீங்க? ஆமாமா உன்னை கூட்டிட்டு போய் அங்க காட்டலாம்னு நினைக்கிறேன், நீ வாவே, நம்ம சொத்து எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமான்னு சொல்லி இவங்களும் பின்னாடியே போறாங்க. போய் இதெல்லாமே நம்ம தோட்டம், கண்ணு கெட்டுற வரைக்கும் நம்ம தோட்டம், இங்க பாத்தியா அங்க பாத்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமாரு கால் பண்றாரு. எங்கப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னதும், இல்லப்பா சுடருக்கு நம்மளோட தோட்டம் நம்ம சொத்து எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கப்பா அப்ப நான்
கிளம்பி வரட்டான் அப்படின்னதும் இல்ல அவ்வளவுதான், நாங்க பார்த்து முடிச்சிட்டோம், நேரா கிளம்பி அங்கதான்ப்பா வரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிக்கிட்டு நம்ம குமரவேலு நேரா வீட்டுக்கு போறாரு. சக்திவேலு எப்படியாச்சும் நம்மளை பிடிச்ச பீடை இதோட போகட்டும், இவ எட்டி பார்க்கணும், நான் தள்ளி விட்டுறணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா சுடரு, காத்து வேற, நீ பார்த்து போயிருமா, இல்லைன்னா அவ்வளவுதான், இங்க இருந்து கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்றாங்க. மாமா இவ்வளோ இடம் அழகா இருக்கு மாமா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சரிம்மா பார்த்து முடிச்சிட்டியா, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சக்திவேலும் கேட்ட உடனே சுடரு சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன மாமா தூரத்துல ஒரு கோயில் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டதும் எங்கம்மா அப்படின்னு கேட்டவரு அப்படியே படக்குன்னு தள்ளி விட்டுறாரு. நம்ம சுடரும் கீழே விழுந்துடுறாங்க. நேரா வந்தவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போன் பண்றாங்க குமாருக்கு. டே குமாரு உன் பொண்டாட்டி மலையில இருந்து கீழே விழுந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போன் பண்ணது. என்னப்பா சொல்றீங்க, எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்கலைன்னு சொல்லிட்டான், இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க, அவங்க அம்மா ஏற்கனவே சரியான பஜாரி, அங்க போய் என்ன மாட்டி விட்டுட்டீங்களேப்பா, இப்ப என்னப்பா பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னதும் எனக்கும் ஒண்ணுமே புரியலடா, எப்படியாச்சும் இவளை நம்ம சரி பண்ணிடணும், அவங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியக்கூடாது, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம குமாரும் ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்காக அங்க சுத்தி முத்தி இருக்க டாக்டர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இங்க வர சொல்றாங்க. வந்து மலை உச்சி கீழே விழுந்தவங்களை தூக்கத்துக்காக அதுக்கான படையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வரமும் நம்ம சக்திவேலு அழுகிற மாதிரியே சீன் போடுறாரு. உன்னோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டனே, ஏண்டா நான் இப்படி பண்ணுனேன், இவளை நான் இங்க கூட்டிட்டு வரவும் தானே இவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்பா அதுக்கு நீங்க என்னப்பா பண்ண முடியும், விடுங்கப்பா, எனக்கும் இவ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கடவுள் நீ சந்தோஷமா வாழாதடா அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, நீங்க என்னப்பா பண்ணுவீங்க, அதுக்கு நான் தான் இதுக்கு முக்கால்வாசி காரணமும் நான் தான், இவ்வளவு பிரச்சனையும் என்னாலதான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா நான் எதுவும் சொல்ல விரும்பல, நான் எது சொன்னாலும் அது உனக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நேரா போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. என்ன ஆச்சு, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னதும் இல்லைங்க, என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் 3வது நாள், அதனால அவங்கள சின்ன கிழிஞ்ச புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கவும் எனக்கு பிடிக்கல, பணத்தை கொடுத்து நல்ல பெரிய பெரிய புடவையா எடுத்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனேன், வந்த இடத்துல அவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நானும் கூட்டிட்டு வந்தவன் என்னை செருப்பால் அடிக்கணும், என் புத்திய கூட்டிட்டு வந்தவன் நேராக அவளை கூட்டிட்டு போகாம வா நம்ம சொத்து பத்தெல்லாம் உனக்கு காட்டுறேன்னு நான் கூட்டிட்டு வந்தேன், இவளும் இங்க இருந்து எட்டி பார்த்தவ அப்படியே காத்தடிச்சு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எங்க நின்றுருந்தீங்க அப்படின்னதும் நானும் அந்த பக்கமா நின்றுருந்தேன், அப்பயே சொன்னேன் சுடரு இங்கெல்லாம் வராதமா, காத்தடிச்சா விழுந்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னான். ஆனா இப்படி ஒரு விபரீதம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, சுடரு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கழுத்துல வச்ச மஞ்சள் இன்னும் காயலையே அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேலு அழுகிறாரு. போலீஸுக்கு சக்திவேல் மேல கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட் வந்திருக்குது. அப்போ சரி நீங்கள் எதுக்கு பணமே இல்லாத இந்த பொண்ணை வீட்டில் போய் சூஸ் பண்ணீங்க அப்படின்னமோ, சார் பணமாங்க சார் முக்கியம், என் பையனை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இவங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அப்படி இருக்கிற இவங்கக்கிட்ட போய் நான் இதெல்லாம் பேசுவேனாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க.